ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோனா, எல்லாத்து வீட்டில் என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட தெருவை ஒரு சுற்ற போகிறோம். எப்போயுமே நாங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருப்போம், எங்கேயுமே போக மாட்டோம், பக்கத்து வீட்டுக்கு கூட போக மாட்டோம், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம தெருவெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எந்தெந்த செடி வச்சுருக்காங்க அப்படின்னு காமனாக எல்லோரும் என்ன செடி வச்சுருக்காங்க, இல்லை டிஃப்ரெண்ட்டாக என்ன செடி இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டுக்கு பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா வாழை மரம், கருவேப்பிலை, முருங்கை மரம், வேப்ப மரம், அப்புறம் மஞ்சள் கலரில் ஒரு பூ, அரளிப்பூன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பின்னாடி வீட்டில் பார்த்திங்கன்னா புறா வளர்ப்பாங்க, முயல் குட்டி, அதுக்கப்புறம் சேவல், கோழி, நாய் எல்லாமே வளர்ப்பாங்க இந்த வீட்டுக்காரவங்க. அங்கே தம்பி இருக்கா, சின்ன பையன், அவன் எல்லாமே வாங்கிட்டு வந்து வளர்ப்பான். போனால் பிடிச்சிட்டு போயிடும் பாவம். இப்போ நம்ம செடியெல்லாம் பார்த்தலாமா? இது நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு அக்காவோட வீடு. அவங்க மருதாணி, அப்புறம் இது என்னென்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் அது ஒரு அழகுக்காக வளர்க்குற செடின்னு நினைக்கிறேன். அப்புறம் கொய்யாக்காய் செடி வச்சுருக்காங்க, வல்லாரை அதுவும் வச்சுருக்காங்க. இது ரொம்ப ஹெல்த்தி, கிடச்சின்னா சட்னி வச்சு சாப்பிடுங்க. இது கீரைன்னு நினைக்கிறேன், பட் என்னென்னு எனக்கு தெரியல. அப்புறம் கொய்யா மரம் தான் இவங்களும் வச்சுருக்காங்க. கத்திரிக்காய் செடி வச்சுருக்குறாங்க. இது நாட்டு கொய்யாக்கான்னு நினைக்கிறேன், கலர் அப்படி தான் பார்த்தா தெரியுது. ஏதாவது தப்பாக சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன செடி வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மாதுளம்பழம் வச்சுருக்குறாங்க, கத்திரிக்காய் வச்சுருக்காங்க, மருதாணி, மாதுளம்பழம், இது லெமன் இப்போ தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மாமரம் வச்சுருக்காங்க, கத்தாழை வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் இதுதான் இருக்குது. ஆனால் மாமரம் இல்லை, மருதாணி இல்லை, அப்புறம் நிறைய எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் மட்டும் தான் இருந்தது. இதுவும் அந்த அக்கா வீடே தான். அது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இதில் ரோஸ் செடி வச்சுருக்காங்க, மறுபடியும் மருதாணி வச்சுருக்காங்க, செம்பருத்தி வச்சுருக்காங்க. அப்புறம் இது ஒயிட் கலரில் ஒரு அரளிப்பூன்னு நினைக்கிறேன். எந்த செடியிலையுமே பூவை காணும். இன்றைக்கி தேர்ஸ்டேல, அதனால் எல்லோரும் பிடுங்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நாளைக்கு ஃப்ரைடேக்கு வைக்கிறதுக்கு. இதுவும் ஒரு அழகு செடி தான், ஆனால் நேமெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் இது நெல்லிக்காய் மரம்னு நினைக்கிறேன். அப்பாடா, இப்போ தான் ஒரு பூ தெரியுது, மல்லிகைப்பூ. அதுக்கப்புறம் இது ரோஸு, அப்புறம் இது வெத்தலை. இது அதுக்கு பக்கத்தில் இருக்க அக்கா வீடு. இவங்க கூட நாங்கள் பேச மாட்டோம், வெளியிலே வரமாட்டோம், அதனால் மேக்ஸிமம் தெரியாது யாரையும். இவங்களும் கொஞ்சம் ஏதோ வச்சுருக்காங்க. இவங்க இப்போ தான் வீடு கட்டி வந்திருக்கிறாங்க. கற்பூரவள்ளி, இந்த கற்பூரவள்ளி நம்ம வீட்லேயும் இருக்குது. ஒரே ஒரு கீரை செடி இருக்குது, தானாக வளர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இவங்களும் மாமரம் வச்சுருக்காங்க, வாழை மரம் வச்சுருக்காங்க, கனகாமரப்பூ வச்சுருக்காங்க, அப்புறம் பப்பாளி மரம் வச்சுருக்குறாங்க. இவங்களும் மருதாணி வச்சுருக்குறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே செடி வளர்க்குறாங்க. இது அழகாக இருக்குது பார்த்திங்களா? வீட்டுக்குள்ளே செடி நல்லா இருக்குது. இவங்களும் ரெட் கலர் ரோஸ் வச்சுருக்காங்க, பரவாயில்ல, ரோஸ் இருக்குது. மருதாணி செடி வச்சுருக்குறாங்க, கருவேப்பிலை செடி வச்சுருக்குறாங்க. நாங்களும் கருவேப்பிலை மேலே வச்சுருக்கோம் சின்னதாக. அப்புறம் அவ்வளோதான், பார்க்குறப்ப க்ரீனிஷாக அழகாக இருக்குது பார்த்திங்களா? இவங்க என்ன செடி வச்சுருக்காங்க? இவங்களும் செம்பருத்தி பூ, கருவேப்பிலை பாருங்களேன், இவங்களோட சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் ரோஸ் செடி வச்சுருக்காங்க, மருதாணி செடி வச்சுருக்குறாங்க. இது செம்பருத்தி பூ. எல்லாத்து வீட்லேயும் செம்பருத்தி பூ, மருதாணி வச்சுருக்குறாங்க. இவங்க மல்லிகைப்பூ வச்சுருக்காங்க, ரோஸ் செடி வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் நல்லா பூக்கும். நான் வேலைக்கு போகிறப்ப பார்த்துட்டு போவேன், நிறைய பூ பூக்கும். இவங்க வீட்டில் யாரும் அந்த பூவெல்லாம் பிடுங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் அப்படியே விட்டுறாங்க. இவங்க பப்பாளி மரமும் வச்சுருக்காங்க, பழுக்கிறதுக்குள்ளே யாராச்சும் பிடுங்கிட்டு போயிடுவாங்க. 2 பப்பாளி மரம் வச்சுருக்காங்க. ஐ திங்க் அது தானாக வளர்ந்ததுன்னு நினைக்கிறேன், தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி தானாக வளர்ந்துருக்குது. இவங்க முல்லைப்பூ வச்சுருக்காங்க. முல்லைப்பூவா இல்லை ஜாதி முல்லைன்னு தெரியல, ஆனால் முல்லைப்பூ. இவங்க மாதுளை மரம் வச்சுருக்குறாங்க, வாழை மரம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ரோட் சைடு வந்துட்டோம், மெயின் ரோட் சைடு. எங்கள் வீட்டு தெருவில் 4 தெரு இருக்குது. 4 தெருவுலையும் பார்த்திங்கன்னா வாழை மரம் வச்சுருக்காங்க, பப்பாளி மரம், மருதாணி செடி, வேறு என்ன வச்சுருக்காங்க, அந்த மாதிரி காமனாக மருதாணி செடி வச்சுருக்காங்க எல்லோரும். வருங்க, ஆடெல்லாம் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த தெரு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது, குப்பை மாதிரி இருக்குது. இது க்ரீன் கவர் வேறு போட்டிருக்குறாங்க, பட் நிறைய செடி வச்சுருக்குறாங்க. நாய் வேறு குறைக்குது, 2 மணிக்கு அப்போ நாய் துரத்தாதா சொல்லுங்கள்? இதில் பாப்பா வேறு தூக்கிட்டு வந்துட்டேன் நான். பப்பாளி மரம் வச்சுருக்காங்க. இவங்க பாருங்கள், நீட்டாக கவர் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த வீட்லேயும் நாய் இருக்குதுங்க.
இந்த வீட்டுக்காரங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு புல்லாம் போட்டு அழகாக வச்சுருந்தாங்க. இப்போ கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாவ், இந்த ஃப்ளவர் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த வீட்டில் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. மற்றவங்க எல்லாம் மருதாணி செடி, அந்த செடி, இந்த செடி தான் வச்சுருக்காங்க. இவங்களும் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்களேன். இதில் என்னென்னு எனக்கு தெரியல, அழகாக இருக்குது. இவங்களும் கார்டன் சூப்பராக இருக்குது. ஓப்பனாக தான் விட்டுருக்காங்க, ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறக்கு. இவங்களும் மருதாணி செடி, இன்னென்னமோ ஒரு பர்பிள் கலர் வச்சுருக்காங்க, அது என்ன செடின்னு எனக்கு தெரியல. மிளகாய் செடி வச்சுருக்குறாங்க, மல்லிகைப்பூ செடி வச்சுருக்குறாங்க. இது சும்மா வெறும் தோட்டம், காலி இடம் இதெல்லாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் வச்சுருக்காங்க, பப்பாளி மரம் வச்சுருக்குறாங்க, முல்லைப்பூ வச்சுருக்குறாங்க. இப்போ தான் சீப்பு தொங்குது. பப்பாளி மரம் வச்சுருக்குறாங்க. வேறு என்ன வச்சுருக்காங்க, அவ்வளோதான் வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னது, மரவள்ளிக்கிழங்க ஒரு வேளை, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆமாண்ணா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கருவேப்பிலை வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து இன்னொரு தெரு. இவங்களும் சிம்பிளாக தான் வச்சுருக்காங்க, எல்லோரும் வச்சுருக்க மாதிரி தான் வச்சுருக்காங்க. நாய் வேறு படுத்துட்டு இருக்குது. இந்த அக்கா வீட்லேயும் பூ வந்து ரோஸு நல்லா பூக்கும். இப்போ எதுவும் காணும், எல்லாம் பறிச்சுட்டு போயிருப்பாங்க போல். பார்த்தீங்களா, ரோஸ் நிறைய பூக்கும். இது வந்து பன்னீர் ரோஸு நல்லா பூக்கும் இந்த அக்கா வீட்லேயும். இது ஒரு அரளிப்பூ. அப்புறம் தக்காளி செடி வச்சுருக்குறாங்க. இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு தெரு தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அந்த தெரு வந்துடும். இவங்களும் மாதுளம்பழம் மரம் வச்சுருக்காங்க. அப்புறம் செம்பருத்தி பூ, நித்திய கல்யாணி வச்சுருக்காங்க. யாருக்காச்சும் சுகர் இருந்தது அப்படின்னா நித்திய கல்யாணி வந்து கசாயம் வச்சு குடிங்க, சுகர் கம்மியாகும். இவங்க வந்து கத்தாழை செடி வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான். எல்லோரும் காமனாக. அப்புறம் எக்ஸ்ட்ரா நெல்லிக்காய் மரம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் வெத்தலை செடியும் வச்சுருக்குறாங்க. இவங்க வீட்டில் முல்லைப்பூ பாருங்களேன் எவ்வளோ பூத்துருக்குன்னு பறிக்கவே இல்லை. ஆனால் இவங்க வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, ஆனால் யாரும் பறிக்கலை பாருங்களேன், அப்படியே வச்சுருக்குறாங்க பூ. நல்ல மணமாக இருக்குது. இது வந்து பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு இன்னும் நிறைய வச்சுருப்பாங்க. அழகாக கார்டன் மாதிரி பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. சாமிக்கு வைக்கிற பூ வச்சுருக்குறாங்க. அப்புறம் சங்குப்பூ வச்சுருக்குறாங்க, நித்திய கல்யாணம் வச்சுருக்காங்க, சுக்குடிக்கீரை வச்சுருக்காங்க, எலுமிச்சம்பழம் மரம் வச்சுருக்காங்க, மாமரம் வச்சுருக்காங்க, ரோஸ் செடி வச்சுருக்காங்க, கருவேப்பிலை செடி வச்சுருக்காங்க. நிறைய செடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க பாருங்க, ரோஸ் செடி எவ்வளோ வச்சுருக்காங்க, முல்லைப்பூ வச்சுருக்காங்க, நிறைய கீரை இருக்குது பாருங்கள். அப்புறம் முருங்கை மரம் வச்சுருக்குறாங்க. பரவாயில்ல, நிறைய வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, எங்களோட தெரு முடிந்து விட்டது. இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலி எல்லோரும் வந்து காமனாக என்ன செடி வச்சுருக்காங்க, கருவேப்பிலை செடி வச்சுருக்காங்க, வாழை மரம் வச்சுருக்காங்க, பப்பாளி மரம் வச்சுருக்காங்க, மருதாணி செடி வச்சுருக்காங்க, ரோஸ் செடி வச்சுருக்காங்க, செம்பருத்தி. இந்த 6 தான் வந்து காமனாக வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. எங்கள் வீட்டில் வந்து கற்பூரவள்ளி வச்சுருக்கோம், கத்திரிக்காய் வச்சுருக்கோம், முருங்கை மரம் வச்சுருக்குறோம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை வச்சுருக்குறோம், மிளகாய் செடி வச்சுருக்குறோம், தக்காளி செடி வச்சுருக்குறோம், ஆவரம்பூ செடி வச்சுருக்குறோம், ஆலோவேரா வச்சுருக்குறோம், தக்காளி செடி வச்சுருக்குறோம். இவ்வளோ தான் எங்கள் வீட்டு செடியில் இருக்குது. நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு விட்டது. இன்னொரு வீடியோவோட நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டாட்டா, பபாய்.